ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? பெருக்கத்தின் ஆண்டு 2017ஆவது ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். இந்த வாட்ச் நைட் சர்வீஸ்ல நம்முடைய புது வருட விழிப்பாரானிலே நான் உங்களுக்கு 2 கொரிந்தியர் 14ஆம் வசனத்திலிருந்தும் 17ஆம் வசனம் முடிய தேவனுடைய வார்த்தையை கொடுத்தேன். 3 முக்கிய காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தேன். முதலாவது, கர்த்தரே வாசல்களை திறக்கிற ஆண்டு. 2வது, கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டு. 3வதாக, கிறிஸ்துவுக்குள் சுகந்த வாசனை வீசுகிற ஆண்டு என்று உங்களோடு கூட தேவ வார்த்தை பகிர்ந்து கொடுத்தேன். அது மட்டும் அல்லாதபடி தேவனுடைய உள்ளத்துல ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தினார். இந்த வார்த்தைகளை குறித்து திரும்ப திரும்ப என்னோடு பேசினார். ஆகவே நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு நமக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருக்க போகிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை மிகவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டோட இருதயம் அதுதான். தம்முடைய ஜனத்தை குறித்து திரும்ப திரும்ப ஆண்டு பெருகவே பெருகப்படுகிற வார்த்தையை வேதாகமத்தில் அடிக்கடி சொல்வதை நாம் பார்க்கிறோம். முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கிய பொழுதே ஆதியாகமம் 1:26-27 தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு சொல்லுகிறார், ஆதாம் ஏவாள் நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே பெருக பண்ணுவேன் பழுக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து ஆதியாகமம் முழுவதும் பார்த்தா நோவாவுக்கு சொல்லுகிறார், யாக்கோபுக்கு சொல்லுகிறார், ஈசாக்குக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ரெபெக்காளுக்கு சொல்லுகிறார். திரும்ப திரும்ப ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்கிறார். உபாகமம் 1ஆவது அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் மோசேக்கு அதான் சொல்றார், மோசே இப்ப இருக்கிறத பார்க்கலாம், அவர் சொன்னபடியே உங்களை 1000 மடங்கு கர்த்தர் உங்களை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணு என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. எரேமியா 30வது அதிகாரத்தில் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டோடைய உள்ளம் அதான். நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நான் உன்னை குறுகி போக செய்ய மாட்டேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவதான் என் திட்டம் என் சித்தம் என்று சொல்லுகிறார். ஏசாயாவில் 60வது அதிகார கடைசி வசனத்தில் மீண்டும் சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வாக்களிக்கிறார். ஆகவே தேவன் இந்த ஆண்டுல உங்களை அளவில்லாமல் பெருக செய்ய போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமா, பெருக்கம்னா சைடுல பெருகிறது அல்ல, வயிற்றுல பெருகிறது அல்ல,
தேவனுடைய நிறைவான பெருக்கத்தை கர்த்தர் இந்த காலையில் தருவார். சில சைடாக பெருகிட்டு போகிறாங்க, சில வயிறாக பெருகிட்டு மத்திய பிரதேசம் பெறுகிறது. ஆனால் அந்த பெருக்கத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லாதபடி தேவன் தருகிற பெருக்கத்தை குறித்து சொல்லுகிறேன். ஆண்டவர் பல விதத்தில் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். ஆனால் விசேஷமாக ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு முதல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எதுலெல்லாம் உங்களுக்கு அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும்? முதலாவது, தேவன் உங்கள் சம்பத்தை பெருக பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து சம்பத்துன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் சம்பத்தை இந்த ஆண்டில் பெருக பண்ணுவார். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கைகளை உயர்த்துவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் உங்கள் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து உங்கள் சம்பத்தை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. சம்பத்து என்று சொன்னால் ஐஸ்வர்யம் என்ற அர்த்தம். சம்பத்து என்றால் ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். அவை தேவன் இந்த ஆண்டுல உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய சம்பத்தை பெருக பண்ணுவார். இந்த வசனத்தின்படி தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், நீங்கள் வாளாயிராமல் தலையாயிருப்பீர்கள், நீங்கள் கீழாயிராமல் மேலாயிருப்பீர்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் பெருகும், நீங்க தொட்டதெல்லாம் உடையாது, நீ தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க கை வைக்கிறதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நன்மை உண்டாகும். தேவன் உங்களுக்கு வானத்தை திறந்து கொடுத்து பரலோகத்தை திறந்து கொடுத்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே புளிய பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டில் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் தொழிலை கர்த்தர் பெருக பண்ணுவார். உடைய லாபத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உடைய முதலீட்டை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து விருத்தி அடைவார். நீங்க ஒரு தொழிலை, ஒரு கடையை நடத்தினீங்கன்னா ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு பல பிரான்ச்சஸ் தருவார், பல செயின் ஸ்டோர்ஸ் கர்த்தர் ஆரம்பிப்பீங்க. நான் நம்புகிறேன் நம்முடைய திருச்சபையில அநேகருடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக புதிய புதிய கிளைகள் விடும்படியாக, புதிய புதிய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் செய்ய வல்லவர். உங்க பிராண்ட கர்த்தர் புகழ்பெற்ற ஒரு பிராண்டாக, பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்டாக கர்த்தர் மாற்றி அதை ஆசீர்வதித்தர வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம், ஆட்டு மந்தையை ஆசீர்வதிப்பேன், மாட்டு மந்தையை ஆசீர்வதிப்பேன், நீ வச்சிருக்கிற எல்லா தொழில வியாபாரத்தை ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். உன் மந்தையில ஒன்னும் மலடா இருக்காது, எல்லாம் ரெட்டை குட்டி போடும், நல்ல செழிப்பு உனக்கு தருவேன், நீ கையிட்டு செய்வதெல்லாம் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அவை இந்த ஆண்டு உங்களுடைய நஷ்டத்தை கர்த்தர் லாபமாக மாற்றி உங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி நீங்கள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை, ஒரு நன்மையை கட்டளிடுவார். 5 அப்பம், 2 மீனை ஒரு சின்ன பையன் ஆண்டுடைய கையில கொடுத்தான். ஆண்டவர் அதை எடுத்து பிட்டு அதை எவ்வளவு பேருக்கு கொடுத்தார்? தப்பு, 5000 பேருக்குல. எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு? 7000 பேர். தப்பு, 5000 புருஷர்களுக்கு தான் கொடுத்தார். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவின்னு சொன்னா எத்தனை மனைவி இருப்பாங்க? ஆமா, 5000 மனைவிமார். ஒரு குடும்பத்துக்கு இந்த கால கணக்குப்படி 2 பிள்ளைகள் போட்ட எவ்வளவு பிள்ளைகள் இருப்பாங்க? 10,000. 10,000 கூட்டல் 5000 கூட்டல் 5000, குறைஞ்சது 20,000 பேருக்காவது ஆண்டவர் கொடுத்தார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கரத்தில் வந்த அந்த 5 அப்பம் 2 மீனை ஏராளமான பேருக்கு கொடுத்து எத்தனை கூட நிறைய மீதி எடுத்தாங்க?
இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை அப்படிதான் ஆசீர்வதிப்பார். பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்லுங்களேன், இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு மீதி எடுக்க வைப்பார். உங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் இருந்தா கூட அதை கர்த்தருடைய கரத்திலே தரும் பொழுது அதை கர்த்தர் விருத்தியடைய செய்வார், அதை பெருக செய்வார், உங்களுக்கு மீதியும் இருக்க செய்வார். எனக்கு கொஞ்சம் சம்பளம் தானே, நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ஏழை விதவை இடத்துல கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரொட்டி சாப்பிட தான் இருந்தது. ஆனா தீர்க்கதரிசி சொன்னா, இல்லம்மா, பஞ்சகாலம் தீருகிற வரைக்கும் உன்னுடைய மா பிசுகிற தொட்டியில மா தீராது, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் தீராதுன்னு சொன்னார். அந்த எண்ணெயும் மாவையும் வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணின ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுடைய சம்பாத்தியத்தை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக செய்து மீதி இருக்கத்தக்கதாக குறைவே இல்லாமல் நிறைவாக ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது உங்கள் சம்பத்தை கர்த்தர் பெருக செய்வார். இரண்டாவது கர்த்தரை பெருக செய்வார், உங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக செய்வார். இரண்டாவது யோபு 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார் என்பதை அறிந்து கொள்வீர் என்று யோபுக்கு தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய சந்தானம் பெருகும், அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கின்றோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒருவனா இருந்த ஆபிரகாம், அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் பெருக பண்ணினேன் சொன்னார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த, அவன் சந்ததி பலத்திருக்கும், அவன் சந்ததி பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்பதுதான் தேவ வாக்குத்தத்தம். இந்த ஆண்டில் உங்கள் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் நான் சிங்கிள் ஆக்கிறவங்கெல்லாம் கையை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, இந்த ஆண்டு உங்களை டபுளா கர்த்தர் மாற்றுவார். ஏமா, சிங்கிளா இருக்கிறவங்களை கர்த்தர், உங்களை வயது வந்திருந்தால் கர்த்தர் உங்களை டபுளா மாற்றுவார். அதுக்கு வயசு வரக்கு முன்னாடியே சிங்கிள் தொடிக்காதீங்க, வயது வரும் பொழுது கர்த்தர் உங்களை டபுளாய் மாற்றுவார். ஆமா, டபுளா இருக்கிறவங்க, இன்னும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு இரட்டை குழந்தைகளை தருவாராக. அப்போ 2 நாளாக நீங்கள் மாறுவீர்களாக. ஆமென். இந்த வருஷம் அநேக இரட்டை குழந்தைகளை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். ஆமா, ஒருவேளை நீங்க தாத்தா பாட்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அநேகம் பேரன் பேத்திகளை கர்த்தர் தருவாராக, எங்களுக்கும் சேர்த்து தருவாராக. ஆமென்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் சந்ததியின் பேரிலே அவருடைய ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அந்த சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்கிற சந்ததி என்று அறியப்படும். உன் சந்தானத்து மேல ஆவியை ஊற்றுவேன், உடைய சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல ஆவியை ஊற்றுவேன் என்பதுதான் தேவ வாக்குத்தத்தமா இருக்கிறது. உங்களுடைய சந்தானத்தை கடல் கடந்து அது பரவி அது ஆசீர்வாதமா இருக்க உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் ஆண்டாக உங்களை கர்த்தர் நன்மை செய்து உங்களை பெருக செய்வார். மூன்றாவதாக உங்களுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஏசாயா 40:29 வாசிங்கள். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துக்கு கை கொடுத்து சொல்ல, உங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் என்றால் என்ன? உங்களுடைய பலன், உங்களுக்கு நல்ல பலனை தருவார், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். இந்த ஆண்டு பலவீனன் என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு பலத்தை, சத்துவத்தை,
கிருபையை தேவன் பெருகச் செய்து பலவீனனான உங்களை பலமுள்ளவராய் மாற்றுவார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்துங்களேன். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு என் சத்துவத்தை பெருக பண்ணுவீராக, என் பலனை பெருக பண்ணுவீராக, எனக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. கைகளை அசைத்து சொல்லுங்க, இந்த ஆண்டு நான் வியாதிப்பட மாட்டேன், பலவீனப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு நல்ல பலனை தருவார், நல்ல சத்துவத்தை தருவார், நல்ல சுகத்தை தருவார். கர்த்தர் என்னத்தை உங்களுக்கு பெருக பண்ணுவார், ஆயுசு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நீதிமொழிகளில் திரும்ப திரும்ப தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், நான் உனக்கு ஆயுசு காலத்தை பெருக பண்ணுவேன், என்னால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், என்னால் உன் ஆயுசு நாட்கள் பெருகுங்கிறார். ஆகவே ஆண்டவரை விசுவாசிக்கிற உனக்கு இந்த ஆண்டில் ஆயுசு காலத்தை பெருகச் செய்து குட்டி கொடுத்து இன்னும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்க செய்வார். அது மட்டும் அல்ல, கர்த்தர் உனக்கு சத்துவத்தை பெருகச் செய்யும் பொழுது இந்த சத்துவத்தில் தேவனுடைய சத்துவத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா ஏராளம் இருக்கிற தேவனுடைய சத்துவத்தில் ஞானம் அறிவு அடங்கி இருக்கிறது. நீதிமொழிகள் 16:21. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். எபேசியர் 1:8 இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் அந்த கிருபையை பெருக பண்ணினார். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை உயர்த்தி காண்பீங்க, நல்ல கை அசைத்து சொல்லுங்க, இந்த ஆண்டுல கர்த்தர் அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடு என்னிலே பெருக பண்ணுவார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஞானத்தை தருவார், கிருபையை பெருக பண்ணுவார், கல்வி அறிவை பெருக பண்ணுவார். இந்த வருஷம் நீங்க கிளாஸ்ல லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வர மாட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவீங்க. இந்த வருஷம் நீங்க அரியர்ஸ் வைக்க மாட்டீங்க, எல்லா பாடத்திலையும் நல்லா படித்து பாஸ் பண்ணுவீங்க. நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணுங்க. கையை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. அவன் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தானியேலுக்கு பாபிலோனில் இருந்த ஞானிகளை விட 10 மடங்கு ஞானத்தை தந்தார். அவர் ஆமென் சொல்லலாமா? அருகிலுக்கு கை குடிச்சு, இந்த ஆண்டு சமத்துவத்தில் பெறுவீங்க, சமர்த்து குட்டியா இருப்பீங்க. ஏமன் சமத்துவம் அல்லாவிட்டால் நல்ல சாமர்த்தியம் உங்களுக்கு பெருகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல திறமைகளை, கிருபைகளை, ஞானத்தை, கல்வி அறிவை, சமயத்திற்கேற்ற நல்ல ஆலோசனைகளை, நல்ல சமத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அதில் உங்களை பெருக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணுவார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். 4வதாக உங்களுக்கு கர்த்தர் எதை பெருக செய்வார்? பிலிப்பியர் 4:17 வாசிங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இந்த ஆண்டு 4வது தேவன் உங்களுக்கு பெருக செய்யக்கூடிய காரியம் சம்பூரண பலன் பெருகும்படியாய் செய்வார். சம்பூரண பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே பிலிப்பிய சபைக்கு பவுல் சொல்றாரு, நீங்க காணிக்கை கொடுத்தபடியினால உங்க கணக்கில் பலன் பெருகும் என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். பிலிப்பிய சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். உங்க காணிக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க, உங்க சபைக்கு நீங்க கொடுத்தது மட்டுமல்ல, மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுத்து தாங்கிறபடினால உங்கள் கணக்கில் பலன் பெருகும். சம்பூரண பலனை இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தருவார். சம்பூரண பலன் வேண்டும் என்று சொன்னால் உங்க காணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்க தசமாத் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் சொல்லுங்க 700 ரூபாய் கொடுப்பேன், 800 ரூபாய் கொடுப்பேன், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கர்த்தருக்காய் கொடுப்பது நீங்க இன்க்ரீஸ் பண்ண கர்த்தர் அவருடைய சம்பூரண பலனை உங்களுக்கு பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தருக்காய் காணிக்கை செலுத்தும் போது அவர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று 20ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்கிறது. 5வதாக கர்த்தர் எதை பெருக பண்ணுவார்? கர்த்தர் இந்த ஆண்டு சபையை பெருக பண்ணுவார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? இந்த ஆண்டு சபைக்கு ஒரு பெருக்கத்தின் ஆண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த ஆண்டு ஊழியங்கள் பெருகும், இந்த ஆண்டு
தலைவர்கள் பெருகுவார்கள், இந்த ஆண்டு ஜீவ குழுக்கள் பெருகுவார்கள், இந்த ஆண்டு ஆத்துமாக்கள் பெருகுவார்கள், இந்த ஆண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் பெருகும். இந்த ஆண்டு தேவன் தம்முடைய திருச்சபையை அளவில்லாமல் பெருக செய்ய போகிறார். விசுவாசிகள்லாம் கைகளை அசைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கைகளை உயர்த்தி நம்முடைய ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு உம்முடைய திருச்சபையை பெருக பண்ணுவீராக. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆண்டவர் மற்ற எல்லாத்துக்கு பெருக்கத்தை தருவேன்னு சொன்னா கூட அவருடைய விருப்பம் இந்த பூமியிலே அவருடைய சபை பெருக வேண்டும். தேவனை அறிந்த ஜனங்கள் பெருக வேண்டும். தேவனை தொழுது ஜனங்கள் பெருக வேண்டும். இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களில் ஒரு தசம பாகமாவது இயேசுவை அறிந்து இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த 15 லட்சம் மக்கள் அட்லீஸ்ட் 1.5 லட்சமாவது இயேசு ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு சபை பெருகுவதாக, ஆத்துமாக்கள் பெருகுவார்களாக, ஜனங்கள் பெருகுவார்களாக, ஜீவக்குழுக்கள் பெருகுவதாக, ஊழியங்கள் பெருகுவதாக. கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு எங்க சபையில உட்கார்றக்க இடம் போதாதபடி ஏராளமான ஆத்துமாக்கள் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஓடி வருவார்களாக. கோயம்புத்தூரின் ஒவ்வொரு தெருக்களில் இருந்தும் ஒவ்வொரு காலேஜஸ் இருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்கள் வருவார்களாக. ஒரு நாற்காலி கூட காலியா இருக்க கூடாது. அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம். பார்த்தீங்கன்னா வேதாமத்துல பல இடத்துல அதை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சீஷர்கள் பெருகினார்கள், சபை பெருகினது, வேத வசனம் வளர்ந்து பெருகியது. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் பெருகின, சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி வதமாய் பண்டிகை காலத்தில் ஆட்டு மந்தை பெருகிறது போல நான் உங்க மத்தியில சபையை பெருக பண்ணுவேன், ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன். எப்படி ஆடுகள் ஏராளமான குட்டி போட்டு அதுல ஒரு பெருக்கம் உண்டாகிறதோ அதுபோல் ஒரு பெருக்கத்தை தருவேன்னு சொல்கிறார். சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். எங்க ஐபிஎஸ் சபையில நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அதுதான் சின்ன சபைனா குறைஞ்சது 1000 பேர் இருக்க வேண்டும். அது சிறியவன் சொன்னா ஒரு ஜாதியாகவே மாற வேண்டும். லட்சங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். கைகளை வசைத்து சொல்லுங்க ஆமேன். அப்படியே ஆக கிடவது. ஹல்லேலூயா. அவ இந்த ஆண்டு 5 பெருக்கத்தை உங்களுக்கு சொன்ன. என்னென்ன பெருக்கம் சொன்ன? சம்பத்து உங்களுக்கு பெருகும். 2வது என்ன பெருகும்? சந்தானம் பெருகும். 3வது என்ன பெருகும்? சத்துவம் பெருகும். 4வது என்ன பெருகும்? சம்பூர்ண பலன் பெருகும். 5வது என்ன பெருகும்? சபை பெருகும். அப்படின்னா இந்த பெருக்கம் எப்படி உண்டாகும் என்பதுதான் உங்களுக்கு சொல்ல முடியா விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவர் பெருக்கத்தை தரும்பொழுது ஆதியாகமம் 22:17 சொல்லுகிறார், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன்னை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். 2 விதமான பெருக்கத்தை சொல்லுகிறார். ஒன்று வானத்தின் நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணலத்தனை. அதாவது God's blessings are twofold. One, it is a quality blessing. Secondly, it is a quantity blessing. ஆண்டவர் உன்னை தரத்திலும் பெருக செய்வார், உன்னை எண்ணிக்கையிலும் பெருக செய்வார். கைகளை உயர்த்துவது ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் சாதாரண ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர் கொடுத்தா குவாலிட்டி பிளஸிங்கா கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல தரமான பரலோக தரம் வாய்ந்த, நம்ம இந்தியாவில் சொல்றோம்ல ISI ஸ்டாண்டர்ட் சொல்றோம்ல, ISI ஸ்டாண்டர்டே சில டைம்ல சரியா இருக்காது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறது ஹெவன்லி ஸ்டாண்டர்ட், ஹெவன்லி ஸ்டாண்டர்ட் பரலோக தரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கத்த தருவார். சிலரெல்லாம் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தா
பெரிய பெரிய ஆப்பிளா வாங்கிட்டு வருவாங்க. நாமும் பெத்த ஆப்பிளா இருக்குன்னு கட் பண்ணா உள்ள சொத்தையா இருக்கும், உள்ள சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ருசியே இருக்காது. ஆனா ஆண்டவர் கொடுத்தாருன்னா நல்ல குவாலிட்டியா நல்லதா சிம்லா ஆப்பிளா வாயில வச்சா தேன் மாதிரி இனிக்கிற மாதிரி உனக்கு பரலோக ஆசீர்வாதங்கள் பரலோக நன்மைகள் குவாலிட்டியா தருவார். ஆகவேதான் சொல்ற வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது சொல்ற வானத்தின் நட்சத்திரத்தை போல மட்டும் இல்ல, கடற்கரை மணலத்தனையாக அதுபோல ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்லுகிறார். பக்கத்துக்கு கைகள் சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை எண்ணிக்கையிலும் ஆசீர்வதிப்பார், தரத்திலும் ஆசீர்வதிப்பார். நிறைந்து வழிந்து ஓடுகிற பொங்கி வழிகிற அளவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு வேதனையை கூட்டார். அப்போஸ்தலர் 9:31 அந்த ஆசீர்வாதத்துக்கு 4 காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இதுதான் குவாலிட்டி பிளஸிங். 4 காரியத்தை சொல்றார். நடந்து பெருகின சபைகள். எப்படி சபை நடந்து பெருகினா 4 காரியம். 1 சமாதானம், 2வது பக்தி விருத்தி, 3வது பரிசுத்த ஆவியின் இல்ல 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 4வது பரிசுத்தாவின் ஆறுதல். இதுதான் குவாலிட்டி. ஒரு சபைனா சபைக்குள்ள இந்த 4 குவாலிட்டி இருக்க வேண்டும். 1 சமாதானம் இருக்க வேண்டும் சபைக்குள்ள, 2வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும், 3வதாக பக்தி விருத்தி இருக்க வேண்டும், 4வது பரிசுத்தாவியாருடைய ஆறுதல் இருக்க வேண்டும். அதுதான் குவாலிட்டி சர்ச். பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்க, குவாலிட்டி பிலீவரான்னு கேளுங்க. குவாலிட்டி பிலீவர், குவாலிட்டி சர்ச்னா என்ன? அவர்கள் சமாதானமா இருப்பாங்க. சமாதானம் என்ன? பார்க்கிங் லாட்ல சண்டை போட மாட்டார்கள். கார் நிறுத்த இடம்னா கோபம் அவளுக்கு வராது. ஆமா, காரை உள்ள நிறுத்த அங்க நிறுத்துங்கன்னா உடனே யாரு நினைச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, சத்தம் வீதியில் கேட்கப்படாது. குவாலிட்டி பிலீவர்ஸ்னா என்ன? பொய் பேச மாட்டார்கள். குவாலிட்டி பிலீவர்ஸ்னா கீழே குப்பை கிடந்தால் அதை தூக்கி எடுத்து குப்பை தொட்டில் போடுவார்கள், கண்ட இடத்தில் போட மாட்டார்கள். குவாலிட்டி தரமான விசுவாசம் என்றால் என்ன? எல்லாரோட நல்ல அன்பாய் பழகுவார்கள், அன்பாக பேசுவார்கள், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன். எனக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிற நம்முடைய தமிழ் யங் பீப்புளை பார்த்து எனக்கு அவ்வளோ பெருமிதம், அவ்வளோ சந்தோஷம். லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்க. ஒரு பேனா கூட காணாம போகல, ஒரு நகை காணாம போகல, ஒரு செல்போன் காணாம போகல. சர்ச்சில் வந்து பர்ஸை இங்கே வச்சுட்டு முன்னாடி வந்தால் பர்ஸு காணாம போகுது. என்ன ஆச்சரியம் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த திருடர்கள் வர்றாங்க. முதல்ல அந்த காலத்தில் செருப்பெல்லாம் வெளியில் கழட்டி வச்சுட்டு வர சொன்னோம். வந்து பார்த்தா போகும்போது 10 செருப்பாவது காணாமல் போகும். பழைய செருப்பு போட்டுட்டு வந்து புது செருப்பு போட்டுட்டு போயிடுவாங்க. அது பரிசுத்த ஆலயத்தில் நடந்தது. ஆனால் அந்த தமிழ் மாணவர்களை பார்த்து எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஒரு ஆள் ஒரு பெண்ணை ஒன்றை திருடல, ஒரு அடிதடி இல்லை, ஒரு ஏமாத்து இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. அட ரட்சிக்கப்படாத அந்த பிள்ளைகள் அவ்வளோ நல்லா இருந்தா ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் எவ்வளோ ஸ்டாண்டா இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, லட்சக்கணக்கான மக்கள் மெரினா பீச்சில் கூடியிருக்கிறாங்க. நேற்று எனக்கு விஓசி பக்கம் போகிறக்கே பயமாக இருந்துச்சு. போனால் ரோடு போகுமா இல்லையா? நேற்று ஒரு சாவு வீட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. போகும்போது சரி விஓசி கிரவுண்ட் வழியாக வரலான்னு பார்த்தா ஆயிரங்கள் விஓசி கிரவுண்டில் கூடியிருந்தாலும் அழகாக எங்களுக்கெல்லாம் ரோட்டில் வழி விட்டாங்க. மெரினா கடற்கரையில் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸே நின்று லட்சக்கணக்கான பேர் கூடி வந்தாலும் டிராஃபிக்கை நாங்கள் இடையூறு பண்ண மாட்டோம்னு சொல்லி நல்லா வழியை விட்டு ஜனங்கள்லாம் வசதியாக போக செஞ்சாங்க. நம்ம ஊரில் டிராஃபிக்கு நம்ம சபையில் விடுவாங்களா வழி? நான் தான் முதல்ல போவேன், நீ மெதுவா வா.
அது என்ன குவாலிட்டியோ எனக்கு தெரியல. அது செகண்ட் குவாலிட்டி. பக்கத்தில் பார்த்து இப்போ கேளுங்க, நீங்க தரமான விசுவாசியா? 2017 என்னுடைய விருப்பம் பிசிசி விசுவாசிகள் தரமான விசுவாசிகள், சமாதானம் பெற்று பக்தி விருத்தி உண்டாகி அவர்கள் பயபக்தியோடு கூட தேவனை தொழுது கொள்கிற விசுவாசிகளா இருப்பார்கள். அவர் சத்தம் கேட்கப்பட மாட்டாது. அவர்கள் நல்ல தரமான பொறுமை நிறைந்த, அன்பு நிறைந்த, விசுவாசம் நிறைந்த, கீழ்ப்படிதல் நிறைந்த, தரிசனம் நிறைந்த நல்ல விசுவாசிகளா இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தரமான விசுவாசி என்றால் யார்? சர்ச்சுக்கு நேரத்தோடு வருகிறவன் தான் தரமான விசுவாசி. லேட்டாக வர்றது கொஞ்சம் தரங்கட்டதாக இருக்கும். கிளாஸில் லேட்டாக போனால் அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன ஐயா அவர் கிளாஸுக்கு வேணுட்டே லேட்டாக வராருன்னு சொல்லி. ஆனால் நல்ல தரமான விசுவாசிகள் ஆராதனைக்கு முன்பதாக வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க. தரமான விசுவாசி கடன் வாங்கிட்டு கடன் திருப்பி தராமல் ஆளே காணோன்னு சொல்லி மாதிரி ஓடி போய்விட மாட்டார்கள். அவர்கள் நல்ல சாட்சியை காத்துக்கொள்வார். சரி, அங்கெல்லாம் நாம் ரொம்ப நேரம் போக வேண்டாம். சீக்கிரமாக அடுத்தது உங்களுக்கு ஒரு 5 சொல்ல நேரம் இருக்குதான் தெரியல, ஆனா பார்க்க முடியாது விரும்புகிறேன். எப்படி கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை தருவார், பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன, வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 100க்கு அதிபதியின் திட்டம். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்தீங்க. நீங்க ஒரு 100க்கு அதிபதியாக மாற விரும்புறீங்களா? அப்படின்னா என்ன பாஸ்டர்? ஆமா, ஆண்டவர் உங்களை 100 பேருக்கு மேல ஒரு தலைவராக வைக்க விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 100க்கு அதிபதினு வரும். மத்த 8 100க்கு அதிபதினு வருகிறது. அப்போஸ்தலர் 10 100க்கு அதிபதினு வருகிறது. பரலோகத்தில் போனால் நான் ஒரு கேப்டனாக இருக்க விரும்புகிறேன் சொல்கிறேங்க. மாத்திரம் கைவர்த்தி காண்பீங்க. சாதாரண ஆளாக இருக்க விரும்பல, ஒரு கேப்டனாக இருக்கணும். கொஞ்சம் அறக்குறை என் கையை தூக்குறேன். கேப்டனா நல்ல கையை தூக்குங்களேன். ஆமாம், கேப்டனா எல்லாரும் உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க, ஏஞ்சல்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆமாம், நீங்கள் பரலோகத்தில் ஒரு 100க்கு அதிபதியாக இருக்க வேண்டும். 100க்கு அதிபதினா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்க வேகமா. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில். சரி, அப்போஸ்தலர் 10:24 வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் சீக்கிரம் வாசிக்க வேணும் கூட வரவழைத்து அவர்கள் போதும். அவன் 100க்கு அதிபதி கொர்நேலியு. அவன் 100 பேருக்கு அதிபதி. அவனுக்கு ஒரு நாள் தரிசனம் வந்தது. ஆண்டு தேவதூதன் சொன்னா பேதுருவை கூட்டிடுவான்னு சொல்லி உடனே பேதுருவை சொல்லி அழைப்பித்தான். பேதுரு வருகிறார். பேதுரு வரும் பொழுது இந்த 100க்கு அதிபதி என்ன செய்தான்? 100 பேரை வீட்டில் கூப்பிட்டு வச்சிருந்தான். அதுதான் 24ஆம் வசனம் சொல்லுது. நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் எவ்வளவு பேர் வருவாங்க? 100 பேர் வருவாங்க. சித்தப்பா, சித்தி, பாட்டி, பூட்டன், அம்மா, பெரியப்பா, பெரியம்மா, பெரியம்மா பிள்ளைகள், அப்படி எல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா 100 பேர் வருவாங்க. நான் எங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்கள் பைபிள் எடுத்து உங்கள் பைபிளுக்கு பின்பக்கத்தில் ஒரு 100 பேர் எழுதுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், குடும்பம். சொல்லுங்கள், இந்த நான் சாகருக்கு முன்னாடி 100 பேரையாவது இயேசுக்குள் வழி நடத்த போகிறேன். நல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நம்ம கையை தட்டினா போதாது. இன்னைக்கு வீட்டில் போய் பைபிள் எடுத்து, இந்த வருஷத்தில் நான் சொல்லலை, இந்த வருஷத்தில் உங்களால் முடியவே முடியாது. ஒரு ஆளை பண்ணுறக்குள்ளேயே நீங்கள் படாத பாடுபடுறீங்க. அதனால் நீங்கள் சொல்லுவோம், நான் சாகரக்குள்ளே. எத்தனையோ பேர் என்னென்னமோ சபதம் எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மறுபடியும் அதையே சொல்கிறேன். ஆமாம், நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் பீச்சில் உட்காந்து இந்த சட்டம், அவசர சட்டம் போட்டாலும் முடியாது, நிரந்தர சட்டம் போடுற வரைக்கும் நாங்கள் நகர மாட்டோம் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வைராக்கி இருந்தால் நீ ஏன் சொல்லக்கூடாது? நான் சாகருக்கு முன்னாடி 100 பேரையாவது இயேசுவுக்குள் வழி நடத்த போகிறேன், அதை நான் ஒரு சபதமாக தீர்மானமாக எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு 100 பேர் எழுதி வச்சு 100 பேரோடு கூட பரலோகத்துக்கு போயிருந்தீங்கன்னா, பரலோகத்துக்கு போனோடனே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சல்யூட், கான், நல்லது, உண்மை, முத்தமிழ் ஊழியனே, நீ 100 பேரை ஆதாயப்படுத்தினாய், வா எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்று உங்களை 100 பேருக்கு அதிபதியாக வைப்பாங்க. லூக்கா 19:16. சீக்கிரம். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. 10 ராத்தல் ஆண்டவனுக்கு கொடுத்தான். சொன்னான், ஆண்டவரே 10 ராத்தல் கொடுத்தீங்க, 10 ராத்தல் ஆதாயம் பண்ண. தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ 10 ராத்தல் ஆதாயம் பண்ணபடியால் 10 பட்டணத்தின் மேல் அதிகாரியா இரு என்று சொன்னா. கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
ஆண்டவருக்கு நீ 10 பேர் ஆதாயம் பண்ணினா 1000 வருஷ அரசாட்சியில 10 சிட்டி மேல உன்னை மேயரா வைப்பார். எத்தனை பேர் 10 சிட்டி மேல மேயரா வர விருப்பமா இருக்கவங்கள கை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 10 ராத்தல்ல 10 பேர் ஆதாயம் பண்ணையா, 10 ராத்தல் சம்பாதித்து, ஆகவே உன்னை 10 பேருக்கு மேல அதிபதியாய் வைப்பேன்னு சொன்னார். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு 2 கை கொடுக்க போகிறோம். ஜெயபிரகாஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கா நினைக்கிறேன். இந்த 21 நாள் ஜபத்துக்கு உங்களுக்கு 2 கை கொடுக்க போறோம். இந்த 2 கையில எத்தனை விரல் இருக்குங்க? 10 விரல்ல 10 பேர் எழுதி வச்சுக்கோங்க. 10 பேர் எழுதி வச்சுட்டு 21 நாள் ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் 2-3 தடவை 21 நாள் ஜெபம் வைக்க போகிறோம். அந்த ஜெபத்தில் அந்த 10 விரலை ஞாபகப்படுத்தி உங்கள் கையில் கூட 10 பேர் எழுதி வச்சு பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவரே சுப்பிரமணியம் ரட்சியும், லட்சுமி ரட்சியும், மாத்தாவை சந்தியும், இந்த அம்மாவை சந்தியும், ராமசாமி வரட்டும், கோபி வரட்டும், ஆண்டவரே அந்த 10 பேரை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த 10 பேர் இயேசு வண்டை வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நீ உன் வீட்டாரும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். நீ மட்டும் ஆலயத்துக்கு வந்தால் போதாது, உன் புருஷன் வர வேண்டும், பிள்ளைகள் வர வேண்டும், பேர வர வேண்டும், பேத்தி வர வேண்டும், எல்லாரும் வந்து எல்லாரும் தேவராஜ்யத்துக்கு சேர வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதான். நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நீ வந்தால் போதாது, உன் சந்ததி இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும், உன் சந்ததி இயேசுவுண்டே வர வேண்டும். உன் சந்ததி இயேசுவுண்டே வரும் பொழுதுதான் அது ஆசீர்வாதம். ஆகவே தான் இந்த வருஷத்துல நல்ல ஜெபம். உன் தெருவில் நட, உன் தெருவில் நடந்து ஜெபம் பண்ணு. வாக்கிங் போறது நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கிங் போகலைன்னா தொந்தி பெருகும், வாக்கிங் போகலைன்னா வியாதி பெருகும். டெய்லி கொஞ்ச நேரம் நட, அது உன் வீதியிலேயே நட. உன் வீதியில நடந்து கேளு, ஆண்டவரே இந்த செங்குப்தா வீதி எங்களுக்கு தாரும், இந்த ராம் நகர் எங்களுக்கு தாரும், இந்த அன்சார் வீதி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நான் வாழ்கிற இந்த பகுதி இயேசு நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவதாக. இந்த வீதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆலயத்துக்கு வர வேண்டும். கேட்டுட்டே இரு. திடீர்னு பார்ப்பாய் ஒரு நாள் உன் வீதியில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதன் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும். கைகளை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? உன் வீதிக்கு காவலால நீயே, உன் தெருவுக்கு காவலால நீயே, உன் ஏரியாவுக்கு காவலால நீரே. உங்க வீட்டுல உங்க ஏரியாவில் இருக்கிற ஜீவக்குழுக்கு போங்க, உங்க ஜீவக்குழுல கலந்து கொள்ளுங்க, உங்க ஜீவக்குழுக்கு நண்பர்கள் அழைத்து செல்லுங்க. அப்படி சென்றால் கர்த்தர் அவளை சந்திக்க ஆயத்தமாயிருப்பார். யோசுவா 1:3 சொல்கிறது, உன் காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க காலை மிதித்து, தெருக்களை மிதித்து, வீதிகளை மிதித்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏராளமான ஆத்துமாக்களை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது.